வெல்கம் டு மை சேனல். நான் இப்போ ஆன் தி வே டு டிமார்ட் போயிட்டுருக்கேன். இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா கும்மனஞ்சாவடி பூந்தமல்லியில் லொக்கேட் ஆகிருக்கு. வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் ப்ரொவிஷன்ஸும் குழந்தைக்கு ஸ்கூலுக்கு தேவையான கொஞ்சம் ஸ்டேஷ்னரிஸும் வாங்குறதுக்காக தான் நான் இப்போ டிமார்ட் போயிட்டுருக்கேன். ஸோ நம்ம இப்போ டிமார்ட்டுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி மண்டே தான். பட் மண்டேவாக இருந்தாலும் ஆஃப்டர்நூனாக இருந்தாலும் ரஷ்ஷுக்கு மட்டும் பஞ்சமே இல்லை. உள்ளே போகும்போதே ரொம்ப ரஷ்ஷாக தான் இருந்துச்சு. அங்கே போய் பேக்கை டேக் பண்ணிவிட்டு ட்ராலி எடுத்துகிட்டு உள்ளே போயாச்சு. ஸோ என்டர் ஆனதும் ஃப்ரெண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக பிஸ்கட்ஸும் நட்ஸும் தான் வச்சுருக்காங்க. ஸோ நான் ப்ரொவிஷன் வாங்க வந்தனால நான் நிறைய ப்ரொவிஷன் கவுண்டருக்கு போயிட்டேன். ஸோ அங்கே போய் பார்த்தோம் எனக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே நான் ட்ராலியில் எடுத்து நான் வச்சுட்டேன். ஸோ ப்ரைஸ் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம வெளியில் கடையில் வாங்குறதுக்கும் இங்கே ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் அஃபோர்டபுளாக தான் நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா இங்கே வந்து 3 விதமாக வச்சுருக்காங்க. ஸோ லூஸில் இருக்கிற பொருள் வாங்கினா நமக்கு கொஞ்சம் ரேட்டு கம்மியாகவே கிடைக்கும் எல்லாத்துலேயுமே. ஈவன் பிரியாணி அரிசி கூட 82 ருபீஸில் தான் இருக்குது பெர் கேஜி. கடையிலனா மினிமம் நம்ம 110 to 120 வாங்குவோம். ஸோ எல்லாமே கொஞ்சம் ரேட் கம்மியாக தான் ஃபீல் ஆச்சு. அண்ட் ஸ்பைசஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 50 கிராம் 100 கிராம் வாங்க முடியாது. அங்கே வந்து 500 or 1 kg இல்லை தான் பேக்கிங் வச்சுருக்காங்க. குட்டி குட்டி பேக்கெட்டே அங்கே இல்லை டிமார்ட்டில். அது ஏன் வைக்கலன்னு தெரியல. பட் அது ஒன்று தான் எனக்கு ட்ராபேக்காக ஃபீல் ஆச்சு. இப்போ இங்கே பிளேட் செக்ஷனும் வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக பிளேட்ஸு, பவுல்ஸு, ஸ்டோரேஜ் பாட்டிலு, அப்புறம் கப்பு, இந்த மாதிரியான எல்லாமே இங்கே நிறையவே இருக்குது. நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸ்டோரேஜ் பாட்டில்ஸ், இந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுற பாட்டில்ஸ் எல்லாமே நிறைய எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸில் இருக்குது. அண்ட் ரேட்டுமே ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருந்துச்சு. பிளேட்ஸ் எல்லாமே வந்து 79, 59, பவுல்ஸு 28, 38 இந்த ரேட்டில் தான் இருந்தது. குவாலிட்டி வைஸில் நல்லா இருந்தது, யூனிக்காகவும் இருந்துச்சு. அண்ட் வந்து மஸ்ட் பைன்னு கூட சொல்லலாம். ஸ்டீல் வாட்டர் பாட்டிலே வந்துட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. டிஃபன் பாக்ஸில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்ச இடத்து தான் வந்திருக்கேன். வாட்டர் பாட்டில் கலெக்ஷன்ஸ். இங்கே குழந்தைங்க வாட்டர் பாட்டில் இருந்து பெரியவங்க யூஸ் பண்ணுற வாட்டர் பாட்டில் வரைக்கும் ரொம்ப அழகாகவும் யூனிக்காகவும் இருந்துச்சு. இந்த 2 லிட்டர் வாட்டர் பாட்டிலாம் அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. நல்லா ஹேண்டியாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃப்ளோர் மேட், பாத் டவல், ஹேண்ட் டவல், பெட்ஷீட், கர்டன்ஸ் இதெல்லாமே நிறையவே கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்க டைம் இல்லை. ஸ்கூல்லேருந்து குழந்தை வரக்கூடிய டைம் ஆயிடுச்சு. வந்ததும் தேடுவா. ஸோ அதனால் கடகடான்னு பில் பண்ணிவிட்டு நான் வந்துட்டேன் வீட்டுக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.